என்பதைத்தான் நான் விசாரித்த அளவில் அனைவரும் கூறுகின்றனர். இன்று கூட பாருங்கள், அவர் ஒரு கோவிலுக்கு உளவாரப்பணி செய்ய போகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம், காலை வணக்கம், மதிய வணக்கம், இடைவேளை வணக்கம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். மதுரையில் மீனாட்சியை, அன்னை மீனாட்சியை பச்சை புடவைக்காரி அப்படின்னு சொல்கிறோம். நிஜமாவே உங்களுடைய தலைவர் திரு லூயிஸ் அவர்களுக்கு இங்கே உள்ள அத்தனை பச்சை புடவைக்காரிகள் சகோதரிகள் என்றால் இந்த நீலப்புடவைக்காரியும் சகோதரியாக இருக்க ஆசைப்படுகிறேன். எல்ஐசி முகவர்கள் மட்டுமல்ல, சகோதரி திரு லூயிஸ் அவர்களுக்கு வழக்கறிஞர் சகோதரியும் இருக்கிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். சமூகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கும் பெண்கள் முன்னிற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 8ஆம் தேதி மார்ச் மாதம் எல்லா வருடமும் உலக மகளிர் தின விழா கொண்டாடுவது வழக்கம். அதை வைத்து என்னவோ லியாஃபியும் 8ஆம் தேதியை குறிப்பிட்டு இந்த சனிக்கிழமை எப்பொழுதுமே பொங்கும் நாள் என்று சொல்லுவார்கள். முதல் மாநாடு லியாஃபி பெண்கள் மாநாடு என்பது சனிக்கிழமை அன்று துவங்கி இருக்கிறார்கள். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். பெண்கள் எல்லாருமே எல்லா துறைகளிலையும் ரொம்ப ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுல யாருக்குமே செகண்ட் ஒப்பீனியன் கிடையாது. நான் இப்போ இவங்க என்னை பார்த்து கேட்கும்போது எனக்கு ஷாக்காக இருந்தது. உண்மையாகவே பாக்கியலட்சுமி மேடம் சொன்னாங்க, மதுரையில் தான் பெண் எல்ஐசி ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதனால மதுரையை செலக்ட் பண்ணினோம் அப்படின்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2 காரணம். ஒன்று என்னன்னா, மதுரை தான் பெண்களுக்காக குரல் கொடுத்த இடம். கண்ணகி போராடி தன்னுடைய வாழ்க்கையை நிரூபித்த இடம். அந்த இடத்துல தான் அகில இந்திய அளவிலேயே பெண்கள் முகவர்களாக நிறைய இருக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். கண்டிப்பாக நம்ம அன்னை மீனாட்சிக்கு தினமும் நமஸ்கரிக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு உள்ளது. என்கிட்ட மகளிருக்கான சட்டங்கள்ங்கிற தலைப்புல பேச சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், பேசிக்கா ஹிந்து சக்சஷன் ஆக்ட், விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், ப்ரொஹிபிஷன் ஆஃப் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், தென் பேசிக்கா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இப்படின்னு சட்டங்கள் நிறைய இருக்கு. நான் எப்படி இந்த ஸ்பீச்சை நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரிய வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ராக்ஷன் செக்ஷனா எடுத்துட்டோம்னா, ஏன்னா சட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். ஒவ்வொரு சட்டத்துக்குமே ஏகப்பட்ட விஷயங்கள் பேச வேண்டி வரும். அதை விட ஆஸ் எல்ஐசி ஏஜென்ட்ஸ் உங்களுக்கு நீங்க போகும்போது உங்ககிட்ட என்ன கேள்விகள் கேட்கிறார்கள், அதுல சட்ட விஷயங்கள் என்ன இருக்கு, அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க அப்படின்னா எனக்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். இப்போ வாரிசு உரிமை சட்டம், இந்து சக்சஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்து வாரிசு உரிமை சட்டம், அதை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, முதல்லலாம் நமக்கு அப்பாவுடைய சொத்துல மட்டும் அவர் வாங்கி இருக்கிற சுய சம்பாத்திய சொத்துல நமக்கு உரிமை உண்டு அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் அது அமெண்ட்மெண்ட் இப்போ நம்மளுடைய பூர்வீக சொத்துக்களிலும் நமக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சொத்துரிமை ஓகே. அடிப்படையாக நம்ம இப்போ டெய்லி ஃபேஸ் பண்ணுறது விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். இந்த விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு வரும்போது எதெல்லாம் அதில் பார்க்கலாம் அப்படின்னா, அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஒருத்தர் பார்வையாலேயோ செய்கையாலேயோ சொல்லாலேயோ மெசேஜாலேயோ எதை செய்யறது நமக்கு அது அவமானமாக தெரிகிறது என்றால் that amounts to an harassment.
ஸோ அந்த போஷ் ஆக்ட்ல வழிமுறைகள் இருக்கு. அதுக்கப்புறம் குடும்ப வன்முறை சட்டம். குடும்ப வன்முறை சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 60 நாட்களுக்குள்ளேயே நமக்கு என்ன ரெமெடி பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம், நம்மளை வெளியில அடித்து துரத்திடுறாங்க குடும்பத்தினர் அப்படின்னு சொன்னா, மாமியார் மாமனார் அப்படின்ல கணவர் அப்படின்னு வரும்போது அதற்கு எந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இருக்கு. தென் குழந்தை பிறந்ததுதான் முதல் குழந்தை, 2வது குழந்தைக்கு தான் 26 வார பேறுகாலம் உண்டு. இப்போ வந்து உச்சநீதிமன்றம் வந்து 3வது குழந்தைக்கும் அந்த மாதிரி பேறுகாலம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஸோ என்னுடைய கான்செப்ட் நான் எப்படி யோசிக்கிறேன்னா, உங்களுக்கு வந்து பேசிக்கா இந்த நாமினிங்கிற கான்செப்ட் வரும். நாமினி அப்படின்னா சப்போஸ் உங்களோட ஃபார்ம்ல எழுதணும் ஹூ இஸ் தி நாமினி அப்படின்னு. ஸோ எல்லாருமே என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, நாமினி அப்படின்னா இப்போ சப்போஸ் எனக்கு வந்து 2 பிரதர்ஸ் 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, நான் ஒருத்தரை தான் போட முடியும் நாமினியா, 4 பேரை போட முடியாது. அதனால அந்த இப்போ எனக்கு ஒரு பிரதர், என்னோட பிரதரோட பேரை நான் போடுறேன் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட கேட்பாங்க, அப்போ அந்த பிரதருக்கு மட்டும்தான் அவருக்கு போகுமா இல்லை அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் போகுமா அப்படின்னு சொன்னா, அந்த நாமினிங்கிறது வந்து அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு தான் ஆத்தரைசேஷன், பட் தே ஆர் நாட் என்டைட்டில் ஃபார் த ஹோல் சம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இறந்து போயிடுறாங்க, அந்த பணத்தை ஆத்தரைஸ்டு பை தி லைஃப் ஹோல்டர் யாருன்னு பார்த்தா ஒரு ஏ அப்படின்னு வைக்கிறோம் வச்சுக்கோங்க, ஒரு பிரதர். அந்த பிரதர் அந்த பணத்தை வாங்குவதற்குள்ள உரிமை இருக்கு. அந்த பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் யாரெல்லாம் வாரிசுகளோ எல்லாமே அவங்க அதில் கிளைம் பண்ணலாம். எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு ஆத்தரைசேஷன் given by the policy holder is a nominee's name, but that doesn't mean நாமினியா போட்டவங்க வந்து becomes the owner of that money. ஸோ இது பேசிக்கா வந்து as an agent I think you all should know. 2வது இந்த ஹராஸ்மெண்ட், நான் வந்து ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல தான் போறேன். நீங்க வந்து நிறைய பேரை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்போம். அப்போ வந்து ஜென்ஸ் பார்க்குறோம், அந்த இடத்துல அவங்க பிஹேவியர் இஸ் நாட் ப்ராப்பர் அப்படின்னு சொன்னா யூ மஸ்ட் ஹாவ் த கட்ஸ் டு ரேஸ் இட். அந்த ஹராஸ்மெண்ட்டு நம்ம, ஏன்னா யாராவது ஒருத்தர் முன்னிலை எடுத்தாதான் அடுத்த ஆட்களுக்கு செய்யாம இருப்பாங்க. ஏற்கனவே அவசியப்பட்டவங்க பெட்டிஷன் கொடுப்பாங்க. நம்ம எதுக்கு ரைட்டு இந்த டைம்ல ஒரு பாலிசி கிடைக்குது, இந்த ஏதோ பண்ணிட்டு போனா விட்டு போறான்னு சொல்லிட்டு போகாம நம்ம அதை எடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா அப்பதான் இந்த ஆண் சமூகம் தவறு செய்வதை தவிர்க்க முடியும். இல்லை அப்படின்னா அந்த கண்டினியூஷன் வரும். ஸோ இந்த ஹராஸ்மெண்ட் ஆக்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் எல்லாமே சட்டங்கள் எல்லாம் இருக்கு. அந்த சட்டங்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் கேட்குறோம், எல்லாம் ரைட்டு தான். பட் என்னுடைய அனுபவத்தில் நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம், ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அஃப்கோர்ஸ் எங்கள் அட்வொகேட்ஸ் தான் சொல்லுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. உடனே ஒரு போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. என்னுடைய ரெக்வஸ்ட் டு ஆல் த விமன் ஹியர். ஏன்னா இங்கே உள்ள பெண்கள் தான் வந்து குடும்பத்தை நடத்துபவர்கள். அந்த குடும்பத்தை நம்ம நடத்துபவர்கள் தான் சமூகத்தை நடத்துபவர்கள். ஒரு குடும்பம் நல்லா இருந்தா ஒரு சமூகம் நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த குடும்பத்தை வழிநடத்துபவர்களாக இருக்கும்போது இந்த சட்டத்தில் உள்ள ஆயுதங்களை எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதை ரொம்ப யோசிக்க வேண்டி அப்புறம் பண்ணணும். நமக்கு தான் தெரியும் சட்டம், உடனே ஒரு பெட்டிஷனை கொடுத்துருவோம் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படின்னு சொன்னா அதுவே முழுமுதற் காரணம் ஆயிடும். திருப்பியும் சேர்றதுக்கு முடியவே முடியாது. அவ என்கிட்ட பேசியிருக்கலாமே, ஒரு சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதே மாதிரி தான் இந்த பாகப்பிரிவினை பொறுத்த வரைக்கும், சொத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் வந்திருக்கு. நம்மளுடைய ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிலையும் ரைட்ஸ் இருக்குன்னு இல்லைன்னு சொல்லலை. கல்யாணம் ஆகி 40 வருஷம் 50 வருஷம் நம்ம இருந்திருப்போம். அண்ணா தம்பி எல்லாம் அவங்கவுங்க அப்பா அம்மா, நம்ம ஒரு குடும்ப சூழ்நிலையில எல்லாருமே ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் ரைட், இவளுக்கு ஒரு 50 பவுன் 100 பவுன் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா பிரதர் இஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் இது எனக்கு ப்ராப்பர்ட்டி வரும்னு நினைச்சிருப்பான். அப்பாவும் என்ன பண்ணுவார், இல்லடா இப்பெல்லாம் கடன் உடன் பண்ணி அவளுக்கு கொடுத்துருவோம், சொத்தெல்லாம் உனக்கு தானே வரும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த மாதிரி கான்செப்ட்ல வரும்போது இந்த பாகப்பிரிவினை வழக்குங்கிறது ஏன் சொல்றேன்னா,
பாக பிரிவினை வழக்க போட்டுட்டீங்க அப்படின்னா அது குடும்ப பிரிவினை ஆயிடுது. அது சொத்தோடைய பிரிவினை இல்லை. சொத்தோட பிரிவினை 100 ஆண்டுகள் ஆகுது. ஆனா அந்த வழக்கு போட்ட தேதியிலிருந்து குடும்பம்ங்கிறது சிதறி போயிடுறது. அதனால பாக பிரிவினை வழக்கு போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும். என்னடா அது மேடம் சட்டத்தை கொடுத்துருக்காங்க, உரிமையெல்லாம் கொடுத்துருக்காங்க, நிலைநாட்டக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அப்படி இல்லை. எப்போ நிலைநாட்டணும் அப்படிங்கிறத யோசிங்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு 40 வருஷம் 50 வருஷம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இருந்து, இல்லை ஒரு 30 வருஷம் கல்யாணம் போய் இருந்து நல்ல நிலைமையில நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் பிரதர்ஸ் ஃபேமிலி சிஸ்டர்ஸ் ஃபேமிலி இருக்கும்போது அந்த சொத்தில் ஒரு பாகம் நல்ல நிலையில இருக்கும் அப்படின்னு வரும்போது, தாய் தந்தை இறந்து 10 வருடம் ஆயிருக்கும், தாய் இறந்து 10 வருஷம் ஆயிருக்கும், அப்பா இறந்து 25 வருஷம் ஆயிருக்கும். ஏதோ ஒரு சின்ன ஒரு சீர் பண்ணாம இருந்திருப்பார், ஒரு சரியா பண்ணிருக்க மாட்டார், இல்ல பத்திரிகையில பேர் போடாம இருக்க மாட்டார். உடனே நமக்கு கோவம் வந்துடும். அப்படியா, இரு நான் சொத்துல பங்கு கேட்டு உன்னை அலக்கழிக்கிறேன். அதுதான் சொல்றேன், பாக பிரிவினை வழக்கு போட்டு அந்த சொத்து கிடைக்கிறதுக்கு குறைந்த காலம் 40 வருடம் ஆகும். நம்ம போட்டதுல இருந்து கண்டிப்பா அதை நம்ம அனுபவிக்க முடியாது, நம்முடைய சந்ததிகள் தான் அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்கள்ல சுமூகமா, அதனால்தான் சமரச தீர்வாளர் சொன்னாங்க, இந்த மாதிரி வழக்குகள்ல சமரசமா போய் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பாகப்பிரிவினை வழக்கே போட்டுட்டீங்கன்னா கூட அதை ஒரு சமரசமா முடிச்சுக்கிறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. இது 2வது. 3வது, இந்த பாகப்பிரிவினை வழக்கிலேயே இன்னொன்னு சொல்லிடுறேன். பாகப்பிரிவினை என்ன ஆகும்னா, நமக்கு அந்த மைண்ட் செட்டே இருந்திருக்காது கேஸ் போடுவோன்ட்டு. திடீர்னு ஒரு கோவத்துல போடுறோம். அப்போ வழக்குன்னு போட்டாச்சுன்னா அண்ணாவா இருந்தாலும் சரி தங்கையா இருந்தாலும் சரி, அவ என்கிட்ட சொல்லாம போட்டுட்டால, இனி நானும் பாத்துக்கிறேன் கேஸ்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதற்கு முன்னாடி நார்மலாகவே ஒரு பாகப்பிரிவினை சூட் அப்படின்னா ஒரு நோட்டீஸ் கண்டிப்பா போட்டுட்டு போகும்போது, இல்லை ஒரு பேச்சுவார்த்தை, அதுதான் மேரேஜ் இந்த டைவர்ஸ்லாம் கேட்கும்போது கூட நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டைவர்ஸ்க்கு காரணங்கள்லாம் நோட்டீஸில் போட்டு டைவர்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்க, நான் அவரோட வாழறதுக்கு விரும்புகிறேன்னா விரும்பலையா. நமக்கு தெரியும்ல நம்மளோட மனசாட்சிக்கு. இதெல்லாம் தேவையில்லாமல் வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்க வேண்டாத காரணத்துக்காக சொல்கிறேன். உங்களுக்கும் பொருட்செலவு நேர செலவு, அதை விட மனசு ரொம்ப ப்ராப்ளம் வரும். அதை விட யோசிக்கணும், ரைட் ஐ டிசைடட் டு லிவ் வித் ஹிம், ஐ நாட் டு டிசைட் டு லிவ் வித் ஹிம். முதல்ல அதை நம்ம யோசிப்போம். பழி வாங்கிறத கான்செப்டை ஒதுக்கி வச்சிடணும். மேரேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது இருக்கவே கூடாது. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த பழி வாங்குற எண்ணம்னு அந்த மன வாழ்க்கையில் வந்துடுது அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. மன வாழ்க்கையில் இந்த பழி வாங்குற கான்செப்டே வரக்கூடாது. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல லேடிஸும் தப்பு பண்ணியிருப்போம், ஜென்ஸும் தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அதை ரைட் சென்ஸ்ல யோசிச்சுட்டு டைவர்ஸ் போடுறீங்களா, அதுக்கு போடுறதுக்கு முன்னாடி, ஏன்னா நார்மலாகவே அட்வொகேட்ஸ் ஒரு கிரிமினல் கேஸில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போலீஸ் தெரியும், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அந்த கம்ப்ளைண்ட் பி டேக்கன் ஆன் ஃபைல் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அடிக்கலைனாலும் அடிச்சா எழுத வேண்டியிருக்கு, உள்ள அத்துமீறி நுழைந்தார் அப்படின்னு சொல்லுவோம், கெட்ட வார்த்தை பேசினார் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை மன வாழ்க்கையில் பிரயோஜனம் பண்ணணுமா யோசிக்கணும். அதுக்காக தான் இப்பெல்லாம் நீதிமன்றங்கள் வழக்குகள் தாக்கல் பண்ணின உடனே மீடியேஷனுக்கு போங்கிறாங்க. தயவு செய்து கவுன்சிலர்கிட்ட போங்க, லெட் தம் ஹேவ் அ டிஸ்கஷன். 2 பேருக்குமே உண்மையான பிரச்சனை என்ன சொல்லாமலே கூட நடந்துட்டே இருந்திருக்கும். மனசுல நம்ம ஏதாவது விட்டு சொன்னாதான் அவங்களுக்கு என்ன தெரியும், தப்பு தெரிஞ்சிருக்கும். அது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காம ஒரு கேஸை போடுறத விட, அதனால இப்போ கோர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஃபேமிலி மேட்டரா கோ ஃபார் மீடியேஷன். முதல்ல லோவர் கோர்ட்டா இருந்தாலும் சரி, ஈவன் பிஃபோர் தி போலீஸ் ஹஸ் செட் மேட்ரிமோனியல் மேட்டர்ஸ்னா முதல்ல நீங்க கவுன்சிலர்கிட்ட லெட் தட் பி அ டிஸ்கஷன். ஏன்னா போலீஸ் கிட்ட போகும்போதே நமக்கு அடுத்தது என்ன ஆயிடும், போலீஸ்ட நீ போயிட்டியா அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா நமக்கு போலீஸ்னாலே ஒரு பயம். இன்னொன்று என்ன, நம்ம ஒரு அவமானமா கருதுறோம், நம்ம பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டால, போலீஸ்ட கொடுத்துட்டால அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. ஸோ அதனால என்னுடைய சின்ன ரெக்வஸ்ட், அனைவரையும் பச்சை புடவைக்காரி மீனாட்சியாக நான் பார்க்கிறேன். உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால்,
கூட்டு குடும்பமோ தனி குடும்பமோ குடும்பம் சிதறாமல் இருப்பதற்கு பெண்களால் நாம் எந்த அளவுக்கு சட்டத்தை அவசியமில்லாமல் பிரயோஜனப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பமும் நம்முடைய சமூகமும் நல்லபடியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு சட்டத்திலையும் என்னென்ன அணுகுமுறை அப்படிங்கிறதெல்லாம் ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு டெல் யூ இன் டீடைல் இஃப் நெசசரி. அவசியமாங்கிறது தான் கேள்வி. எப்படி சொல்றேன்னா, நமக்கு சமையல் தெரியும், சும்மா இருக்க மாட்டோம். யூடியூப்ல போய் வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம். தேவை கிடையாது, புரியுதா? தெரிஞ்ச விஷயம், சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இந்த வாழைக்காய் பொரியல்லாம் அவன் போடுவான், வாழைக்காயை கடுகு தாளிச்சு போட்டு அப்படியே வதக்கி சாப்பிடுங்கன்னுவான். ஆட்டோமேட்டிக்கா வாயு வந்துடும். நம்ம என்ன பண்ணுவோம், வெந்து தண்ணியை வடிகட்டிட்டு சாப்பிடுவோம். அப்போ நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த ஒதுக்கிட்டு வெட்டியா அந்த யூடியூப்ல போட்டிருக்கிறத ஃபாலோ பண்றோம். அதுக்காக தான் சொல்றேன், சட்டத்துல ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, சட்டத்துல ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு, நம்மளுடைய உரிமைகளை சொல்லி இருக்கு. உரிமைகளை எப்போது நிலைநாட்ட வேண்டும், நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் எப்போ நமக்கு வயலேஷன் ஆகுதோ, நம்மளுடைய உரிமை எப்பொழுது பறிக்கப்படுகிறதோ, நமக்கு எப்பொழுது அவமானப்படுத்தப்படுகிறோமோ அப்பொழுது மட்டும் பிரயோஜனப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சிறிய நோட் திரு பாக்கியலட்சுமி மேடம் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்ற உரியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு பேரையும் இன்னைக்கு உங்க முன்னாடி பேச வைக்கிறதுக்கு காரணமாக இருந்த திருமதி பாக்கியலட்சுமி அவர்களை மனதார பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று என்னன்னா, மேடமை தெரியும், ஆனா மேடம் இவ்வளவு உச்சி மலையில இருக்காங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க பேசும்போது என்னோட மைண்ட்ல மை இன்ட்யூஷன் செட், அவங்க சொன்னாங்க, நான் டாக்டருக்கு படிக்கணும்னு நினைச்சேன், பட் 1 lakh at that point of time is a very high amount, family cannot afford, அதனால I have gone for this telephone operator. மேடம், I tell you, நீங்க அன்னைக்கு டாக்டரா இருந்திருந்தா இன்னைக்கு 3000 மீனாட்சிகளை உருவாக்கி இருக்க முடியாது. இறைவன் அதை நினைத்திருக்கிறான். நானும் நீங்களும் இன்று பார்க்க வேண்டும் உள்ளது. அதனால தான் ஒரு நோயாளியாக இருக்கிறவர்களை விட குடும்பங்களாக இருக்கிறவர்களை வழிவேற்க வேண்டும் என்றது கடவுளுடைய விருப்பமாக உள்ளது. அதனால பாக்கியலட்சுமி மேடம், கண்டிப்பா உங்களுக்கு அதுல வருத்தம் இருந்திருக்காதுங்கிறது எனக்கு உண்மையா புரியுது. அவங்களுக்கு கண்டிப்பா வருத்தம் இல்லை. ஏன் அப்படின்னா, டெலிபோன் ஆபரேட்டரோட நிக்கல, அவங்க எல்ஐசி ஏஜென்ட், அப்படியே பட்டங்கள் அப்படியே வாங்கிட்டே வராங்க. எஜுகேஷனுங்கிறது செகண்டரிங்கிறத உணர்ந்ததுனால அவங்களுடைய இந்த சோஷியல் சர்வீஸ் பாருங்க எங்கேயோ எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. Really, I am very, very grateful, Madam, for to have Pakilakshmi as your leader. For your kind information, Madam, என்னோட சர்வீஸ் பார்த்து இந்தியன் எக்கனாமிக் யூனிவர்சிட்டி எனக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. நான் அதை சொல்ல விரும்பல. PhD முடிச்சதுக்கு அப்புறமும் மைசூர், பெங்களூர்ல இருந்து இது வாங்கக்கூடிய ஒரு கௌரவ பட்டம். அதனாலதான் நான் சொன்னேன், நோயாளிகளை பார்க்கக்கூடிய டாக்டர் பட்டம் தேவையில்லை, குடும்பத்தை பார்க்க வேண்டிய டாக்டர் பட்டம் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு இறைவன் நினைத்திருக்கிறார். சோ உங்களுடைய ஆசை டாக்டர் பாக்கியலட்சுமி என்பது பூர்த்தி ஆகிவிட்டது. ஆகவே என் அருமை சகோதரிகளே, இன்னொன்னு சொல்லணும், அவ்வளோ பேருக்கும் புடவையை திரு லூயிஸ் அவர்கள் டொனேட் பண்ணாருன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது ஒரு லீடர், he was speaking more about the leader. ஒரு லீடர் எப்படி இருக்கணும், லீட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கணும், எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும். நம்ம எல்லாரையுமே பாருங்களேன், ஒரே புடவையில பார்த்துட்டோம்னா நமக்கு மைண்ட் செட்டே வராது. எனக்கு காத்தால வந்தோன்னு தோணுச்சு, ஐயோ பாக்கியலட்சுமி மேடம் நம்மகிட்ட கூட சொல்லியிருந்தா நம்ம ஒரு பச்சை புடவை கட்டு வந்திருக்கலாமே. ஐ ஹேட் தட் ஃபீலிங் உண்மையாவே. ஏன்னா நம்ம உங்களோட ஒன்னா நானும் ஃபீல் பண்ணிடுவேன்ல, நான் ஒரு டிஃபரெண்டா இருக்க மாட்டேன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. தேங்க்யூ லூயிஸ் சார் அண்ட் தி செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர் அந்த டீம் மும்மூர்த்திகள். ஒரு நார்மலா ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண்கள் இருப்பாங்க, ஆனா இந்த பெண் குழுமத்தின் வெற்றிக்கு பின்னால் இந்த மும்மூர்த்திகள் இருக்கிறார்கள் என்பது
ரொம்ப பெருமையா இருக்கு. As a women folk, really I appreciate all the executive office bearers of this LIAFI of the state division. And one more aspect, I had a small talk with the executive member, All India of LIAFI உடைய executive member கிட்ட பேசினேன். அப்ப அவர் சொன்னாரு 500 ஆண்கள் இருந்தா 10% கிட்டத்தட்ட அதுல பெண்கள் இருக்காங்கன்னாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் ஒவ்வொரு டிவிஷன்லையும் மினிமம் 500 men இருந்தா 50 men. நம்ம லேடிஸ் வந்து உங்களை எல்லாரையும் நான் திருப்பி எனக்கு ஐ வாண்ட் டு டாக் மோர் ஆன் த வே யூ ஹவ் டன். இப்போ நாங்கெல்லாம் படிச்சுட்டு வரோம், வி ஆர் கார்னரிங் அவர் செல்ஃப் டு அவர் ப்ரொஃபஷன். பட் நீங்க பாருங்க, அப் டு 10 யூ ஹவ் காட் யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் த ஹவுஸ். Between 10 and 5 you are contributing to in the contribution of our time to the society. Of course economically we are also earning, but that is not the only idea of you. You are meeting so many people. You have decided in the 10 to 5 நம்ம படிச்சிருக்கோம், let us become an agent. அதை வச்சு நம்ம 10ல இருந்து 5 யார் யாரை பார்ப்போமோ, யார் யாரை மீட் பண்ணுவோமோ, இதுல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது, இதுல ஒரு டைவர்ஷன் கிடைக்கிறது, பல மக்களை பார்க்குறீங்க. அந்த எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா, அதுக்கே உங்களை எல்லாரையுமே பாராட்டி மகிழ்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது நன்றி மேடம். தற்பொழுது கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா பிரதர் இஸ் அண்டர் த இம்ப்ரெஷன், இது எனக்கு ப்ராப்பர்ட்டி வரும்னு நினைச்சிருப்பான். அப்பாவும் என்ன பண்ணுவார், இல்லடா இப்பெல்லாம் கடன் உடன் பண்ணி அவளுக்கு கொடுத்துருவோம், சொத்தெல்லாம் உனக்கு தானே வரும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த மாதிரி கான்செப்ட்ல வரும்போது இந்த பாகப்பிரிவினை வழக்குங்கிறது ஏன் சொல்றேன்னா, பாகப்பிரிவினை வழக்கை போட்டுட்டீங்க அப்படின்னா அது குடும்ப பிரிவினை ஆயிடுது. அது சொத்தோட பிரிவினை இல்லை. சொத்தோட பிரிவினை 100 ஆண்டுகள் ஆகுது. ஆனா அந்த வழக்கு போட்ட தேதியிலிருந்து குடும்பம்ங்கிறது சிதறி போயிடுறது. அதனால பாகப்பிரிவினை வழக்கு போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும். என்னடா அது மேடம் சட்டத்தை கொடுத்துருக்காங்க, உரிமையெல்லாம் கொடுத்துருக்காங்க, நிலைநாட்டக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அப்படி இல்லை. எப்போ நிலைநாட்டணும் அப்படிங்கிறத யோசிங்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு 40 வருஷம் 50 வருஷம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இருந்து, இல்லை ஒரு 30 வருஷம் கல்யாணம் போய் இருந்து நல்ல நிலைமையில நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் பிரதர்ஸ் ஃபேமிலி சிஸ்டர்ஸ் ஃபேமிலி இருக்கும்போது அந்த சொத்தில் ஒரு பாகம் நல்ல நிலையில இருக்கும் அப்படின்னு வரும்போது, தாய் இறந்து 10 வருடம் ஆயிருக்கும், தாய் இறந்து 10 வருஷம் ஆயிருக்கும், அப்பா இறந்து 25 வருஷம் ஆயிருக்கும். ஏதோ ஒரு சின்ன ஒரு சீர் பண்ணாம இருந்திருப்பார், ஒரு சரியா பண்ணிருக்க மாட்டார், இல்ல பத்திரிகையில பேர் போடாம இருக்க மாட்டார். உடனே நமக்கு கோவம் வந்துடும். அப்படியா, இரு நான் சொத்துல பங்கு கேட்டு உன்னை அலக்கழிக்கிறேன். அதுதான் சொல்றேன், பாக பிரிவினை வழக்கு போட்டு அந்த சொத்து கிடைக்கிறதுக்கு குறைந்த காலம் 40 வருடம் ஆகும். நம்ம போட்டதுல இருந்து கண்டிப்பா அதை நம்ம அனுபவிக்க முடியாது, நம்முடைய சந்ததிகள் தான் அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்கள்ல சுமூகமா, அதனால்தான் சமரச தீர்வாளர் சொன்னாங்க, இந்த மாதிரி வழக்குகள்ல சமரசமா போய் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பாகப்பிரிவினை வழக்கே போட்டுட்டீங்கன்னா கூட அதை ஒரு சமரசமா முடிச்சுக்கிறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. இது 2வது. 3வது, இந்த பாகப்பிரிவினை வழக்கிலேயே இன்னொன்னு சொல்லிடுறேன். பாகப்பிரிவினை என்ன ஆகும்னா, நமக்கு அந்த மைண்ட் செட்டே இருந்திருக்காது கேஸ் போடுவோன்ட்டு. திடீர்னு ஒரு கோபத்தில் போடுறோம். அப்போ வழக்குன்னு போட்டாச்சுன்னா அண்ணாவா இருந்தாலும் சரி, தங்கையா இருந்தாலும் சரி, அவ என்கிட்ட சொல்லாம போட்டுட்டால, இனி நானும் பார்த்துக்கிறேன் கேஸ்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதற்கு முன்னாடி நார்மலாகவே ஒரு பாகப்பிரிவினை சூட் அப்படின்னா ஒரு நோட்டீஸ் கண்டிப்பாக போட்டுட்டு போகும்போது, இல்லை ஒரு பேச்சுவார்த்தை, அதுதான் மேரேஜ் இந்த டைவர்ஸ்லாம் கேட்கும்போது கூட நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டைவர்ஸ்க்கு காரணங்கள்லாம் நோட்டீஸில் போட்டு டைவர்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், நான் அவரோட வாழறதுக்கு விரும்புகிறேன்னா விரும்பலையா. நமக்கு தெரியும்ல நம்மளோட மனசாட்சிக்கு. இதெல்லாம் தேவையில்லாமல் வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்க வேண்டாத காரணத்துக்காக சொல்கிறேன். உங்களுக்கும் பொருட்செலவு, நேர செலவு, அதை விட மனசு ரொம்ப ப்ராப்ளம் வரும். அதை விட யோசிக்கணும், ரைட், ஐ டிசைடட் டு லிவ் வித் ஹிம், ஐ நாட் டு டிசைட் டு லிவ் வித் ஹிம். முதல்ல அதை நம்ம யோசிப்போம். பழி வாங்கிறத கான்செப்டை ஒதுக்கி வச்சிடணும். மேரேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது இருக்கவே கூடாது. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி.
ஏன்னா அந்த பழி வாங்குற எண்ணம்னு அந்த மன வாழ்க்கையில வந்துருது அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. மன வாழ்க்கையில் இந்த பழி வாங்குற கான்செப்டே வரக்கூடாது. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல லேடிஸும் தப்பு பண்ணியிருப்போம், ஜென்ஸும் தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து ரைட் சென்ஸ்ல யோசிச்சுட்டு டைவர்ஸ் போடுறீங்களா, அதுக்கு போடுறதுக்கு முன்னாடி, ஏன்னா நார்மலாகவே அட்வொகேட்ஸ் ஒரு கிரிமினல் கேஸில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போலீஸ் தெரியும், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அந்த கம்ப்ளைண்ட் பி டேக்கன் ஆன் ஃபைல் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அடிக்கலைனாலும் அடிச்சா எழுத வேண்டியிருக்கு, உள்ள அத்துமீறி நுழைந்தார் அப்படின்னு சொல்லுவோம், கெட்ட வார்த்தை பேசினார் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இதை மன வாழ்க்கையில் பிரயோஜனம் பண்ணணுமா யோசிக்கணும். அதுக்காக தான் இப்பெல்லாம் நீதிமன்றங்கள் வழக்குகள் தாக்கல் பண்ணின உடனே மீடியேஷனுக்கு போங்கிறாங்க. தயவு செய்து கவுன்சிலர்கிட்ட போங்க, லெட் தம் ஹேவ் அ டிஸ்கஷன். ரெண்டு பேருக்குமே உண்மையான பிரச்சனை என்ன சொல்லாமலே கூட நடந்துட்டே இருந்திருக்கும். மனசுல நம்ம ஏதாவது விட்டு சொன்னாதான் அவங்களுக்கு என்ன தெரியும், தப்பு தெரிஞ்சிருக்கும். அது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காம ஒரு கேஸை போடுறதை விட, அதனால இப்போ கோர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஃபேமிலி மேட்டரா கோ ஃபார் மீடியேஷன். முதல்ல லோவர் கோர்ட்டா இருந்தாலும் சரி, ஈவன் பிஃபோர் தி போலீஸ் செட் மேட்ரிமோனியல் மேட்டர்ஸ்னா முதல்ல நீங்க கவுன்சிலர்கிட்ட லெட் தட் பி அ டிஸ்கஷன். ஏன்னா போலீஸ் கிட்ட போகும்போதே நமக்கு வந்து அடுத்தது என்ன ஆயிடும், போலீஸ்ட நீ போயிட்டியா அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா நமக்கு போலீஸ்னாலே ஒரு பயம். இன்னொன்று என்ன, நம்ம ஒரு அவமானமாக கருதுறோம், நம்ம பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டால, போலீஸ்ட கொடுத்துட்டால அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. ஸோ அதனால என்னுடைய சின்ன ரெக்வஸ்ட், அனைவரையும் பச்சை புடவைக்காரி மீனாட்சியாக நான் பார்க்கிறேன். உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், கூட்டு குடும்பமோ தனி குடும்பமோ குடும்பம் சிதறாமல் இருப்பதற்கு பெண்களால் நாம் எந்த அளவுக்கு சட்டத்தை அவசியமில்லாமல் பிரயோஜனப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பமும் நம்முடைய சமூகமும் நல்லபடியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு சட்டத்திலையும் என்னென்ன அணுகுமுறை அப்படிங்கிறதெல்லாம் ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு டெல் யூ இன் டீடைல் இஃப் நெசசரி. அவசியமாங்கிறது தான் கேள்வி. எப்படி சொல்றேன்னா, நமக்கு சமையல் தெரியும், சும்மா இருக்க மாட்டோம், யூடியூப்ல போய் வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம். தேவை கிடையாது, புரியுதா? தெரிஞ்ச விஷயம், சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இந்த வாழைக்காய் பொரியல் அவன் போடுவான், வாழைக்காயை கடுகு தாளிச்சு போட்டு அப்படியே வதக்கி சாப்பிடுங்கன்னுவான். ஆட்டோமேட்டிக்கா வாயு வந்துடும். நம்ம என்ன பண்ணுவோம், வெந்து தண்ணியை வடிகட்டிட்டு சாப்பிடுவோம். அப்போ நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த ஒதுக்கிட்டு வெட்டியா அந்த யூடியூப்ல போட்டிருக்கிறத ஃபாலோ பண்றோம். அதுக்காக தான் சொல்றேன், சட்டத்துல ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, சட்டத்துல ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு, நம்மளுடைய உரிமைகளை சொல்லி இருக்கு. உரிமைகளை எப்போது நிலைநாட்ட வேண்டும், நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் எப்போ நமக்கு வயலேஷன் ஆகுதோ, நம்மளுடைய உரிமை எப்பொழுது பறிக்கப்படுகிறதோ, நமக்கு எப்பொழுது அவமானப்படுத்தப்படுகிறோமோ அப்பொழுது மட்டும் பிரயோஜனப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சிறிய நோட் திரு பாக்கியலட்சுமி மேடம் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்ற உரிமையை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு பேரையும் இன்னைக்கு உங்க முன்னாடி பேச வைக்கிறதுக்கு காரணமாக இருந்த திருமதி பாக்கியலட்சுமி அவர்களை மனதார பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, மேடமை தெரியும், ஆனா மேடம் வந்து இவ்வளவு உச்சி மலையில இருக்காங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க பேசும்போது என்னோட மைண்ட்ல மை இன்ட்யூஷன் செட், அவங்க சொன்னாங்க, நான் டாக்டருக்கு படிக்கணும்னு நினைச்சேன், பட் 1 lakh at that point of time is a very high amount, family cannot afford, அதனால I have gone for this telephone operator. மேடம், ஐ டெல் யூ, நீங்க அன்னைக்கு டாக்டரா இருந்திருந்தா இன்னைக்கு 3000 மீனாட்சிகளை உருவாக்கி இருக்க முடியாது. இறைவன் அதை நினைத்திருக்கிறான். நானும் நீங்களும் இன்று பார்க்க வேண்டும் உள்ளது. அதனாலதான் ஒரு நோயாளியாக இருக்கிறவர்களை விட குடும்பங்களாக இருக்கிறவர்களை வழிவேற்க வேண்டும் என்றது கடவுளுடைய விருப்பமாக உள்ளது. அதனால பாக்கியலட்சுமி மேடம், கண்டிப்பா உங்களுக்கு அதுல வருத்தம் இருந்திருக்காதுங்கிறது எனக்கு உண்மையா புரியுது. அவங்களுக்கு கண்டிப்பா வருத்தம் இல்லை. ஏன் அப்படின்னா, டெலிபோன் ஆபரேட்டரோட நிக்கல, அவங்க எல்ஐசி ஏஜென்ட், அப்படியே பட்டங்கள் அப்படியே வாங்கிட்டே வராங்க.
எஜுகேஷனுங்கிறது வந்து செகண்டரிங்கிறத உணர்ந்ததுனால அவங்களுடைய அந்த சோஷியல் சர்வீஸ் பாருங்க எங்கேயோ எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ரியலி ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் மேடம் பாக்கியலட்சுமி ஆஸ் யுவர் லீடர். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் மேடம், என்னோட சர்வீஸ் பார்த்து இந்தியன் எக்கனாமிக் யூனிவர்சிட்டி எனக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. நான் அதை சொல்ல விரும்பல. PhD முடிச்சதுக்கு அப்புறமும் மைசூர் பெங்களூர்ல இருந்து இது வாங்கக்கூடிய ஒரு கௌரவ பட்டம். அதனாலதான் நான் சொன்னேன், நோயாளிகளை பார்க்கக்கூடிய டாக்டர் பட்டம் தேவையில்லை, குடும்பத்தை பார்க்க வேண்டிய டாக்டர் பட்டம் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு இறைவன் நினைத்திருக்கிறார். சோ உங்களுடைய ஆசை டாக்டர் பாக்கியலட்சுமி என்பது பூர்த்தி ஆகிவிட்டது. ஆகவே என் அருமை சகோதரிகளே, இன்னொன்னு சொல்லணும், அவ்வளோ பேருக்கும் புடவையை திரு லூயிஸ் அவர்கள் டொனேட் பண்ணாருன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது ஒரு லீடர், he was speaking more about the leader. ஒரு லீடர் எப்படி இருக்கணும், லீட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கணும், எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும். நம்ம எல்லாரையுமே பாருங்களேன், ஒரே புடவையில பார்த்துட்டோம்னா நமக்கு மைண்ட் செட்டே வராது. எனக்கு காத்தால வந்ததுன்னு தோணுச்சு, ஐயோ பாக்கியலட்சுமி மேடம் நம்மகிட்ட கூட சொல்லியிருந்தா நம்ம ஒரு பச்சை புடவை கட்டு வந்திருக்கலாமே. ஐ ஹேட் தட் ஃபீலிங் உண்மையாவே. ஏன்னா நம்ம உங்களோட ஒன்னா நானும் ஃபீல் பண்ணிடுவேன்ல, நான் ஒரு டிஃப்ரெண்டா இருக்க மாட்டேன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. தேங்க்யூ லூயிஸ் சார் அண்ட் தி செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர் அந்த டீம் மும்மூர்த்திகள். ஒரு நார்மலா ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண்கள் இருப்பாங்க, ஆனா இந்த பெண் குழுமத்தின் வெற்றிக்கு பின்னால் இந்த மும்மூர்த்திகள் இருக்கிறார்கள் என்பது ரொம்ப பெருமையா இருக்கு. As a women folk, really I appreciate all the executive office bearers of this LIAFI of the state division. And one more aspect, I had a small talk with the executive member, All India of LIAFI உடைய எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்கிட்ட பேசினேன். அப்போ அவர் சொன்னாரு, 500 ஆண்கள் இருந்தா 10% கிட்டத்தட்ட அதுல பெண்கள் இருக்காங்கன்னாங்க. இந்தியாவில் ஒவ்வொரு டிவிஷன்லயும் மினிமம் 500 men இருந்தா 50 men. சி நம்ம லேடிஸ் வந்து உங்களை எல்லாரையும் நான் திருப்பி எனக்கு ஐ வாண்ட் டு டாக் மோர் ஆன் த வே யூ ஆர் டன். இப்போ நாங்கெல்லாம் படிச்சுட்டு வரோம், வி ஆர் கார்னரிங் அவர் செல்ஃப் டு அவர் ப்ரொஃபஷன். பட் நீங்க பாருங்க, அப் டு 10 you have got your own responsibility in the house. Between 10 and 5 you are contributing to in the contribution of our time to the society. Of course economically we are also earning, but that is not the only idea of you. You are meeting so many people. You have decided in the 10 to 5 நம்ம படிச்சிருக்கோம், let us become an agent. அதை வச்சு நம்ம 10ல இருந்து 5 யார் யாரை பார்ப்போமோ, யார் யாரை மீட் பண்ணுவோமோ, இதுல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது, இதுல ஒரு டைவர்ஷன் கிடைக்கிறது, பல மக்களை பார்க்குறீங்க. அந்த எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா, அதுக்கே உங்களை எல்லாரையுமே பாராட்டி மகிழ்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.